ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அதாவது ட்ரேடிங்கில் பல வகை உண்டு. அதில் ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டெலிவரி பேஸ்டு ஷார்ட் டேர்ம் ஏற்ற இறக்கத்தை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. இது வந்து மோர் ஒரு சேஃபஸ்ட் வே ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது பணத்தை வச்சுக்கிட்டு இறங்கையில் வாங்கி ஏறையில் விற்கிறோம். அதில் ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, F&Oவில் இருக்கிற ஸ்கிரிப்டை மட்டும் வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏன்னா F&Oவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இவ்வளவு க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்சஸும் செபியும் ஒரு நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. வால்யூம் பேஸ்டில், மார்க்கெட் கேப் பேஸில், டெலிவரி வால்யூம் பர்சன்டேஜ், ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க கணக்கிடுறாங்க. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் போய் ஒர்க் பண்ணுற ரிசர்ச் பண்ணுறதை விட இது மோர் ஈஸி. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஆப்ஷனுக்கும் என்னென்னா, ஆப்ஷனுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால் டோன்ட் கெட் கேரிட் அவே பை தட். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா லாட் சைஸ் அப்படிங்கிறது அவங்களோட குறிப்பிட்ட அமௌண்ட் லாட்டில் தான் நம்ம பண்ண முடியும். பட் நம்ம கேஷ் மார்க்கெட்டில் அதே கவுண்டரில் ஈவன் 50 ஷேர் 10 ஷேர் 5 ஷேர் பண்ணுறவங்க கூட இருக்காங்க, பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கம். ஸோ இதில் வந்து மோர் சேஃபர் அண்ட் மோர் அட்வான்டேஜஸ் வி ஹேவ். பட் இதில் வந்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா F&O Ban அப்படின்னு சொல்லி வருது. வாட் இஸ் தட் F&O Ban? அதாவது இந்த டெரிவேட்டிவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 181 பங்குகள் அதில் இருக்குது. அவங்க வந்து மார்க்கெட் வைடு பொசிஷன் லிமிட் அப்படின்னு இவ்வளவு தான் கான்ட்ராக்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்குது. அதில் 95% ரீச் ஆகிட்டாங்கன்னா யூ கேனாட் பை நியூ ஃபியூச்சர்ஸ் அண்ட் நியூ ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் நீங்கள் போட முடியாது. அப்போ வந்து என்ன ஆகும்னா, கேஷ் மார்க்கெட்டில் மார்ஜின் மணி வந்து கூடும். அப்போ அந்த F&O Ban வந்து ஆனதுக்கப்புறம் அந்த பங்கு என்ன ஆகும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா புட் கால் ரேஷியோ பார்க்கணும். புட் நிறையா இருக்கா, கால் நிறையா இருக்கான்னு. புட் கால் ரேஷியோ வந்து இப்போ கால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பங்குக்கு வந்து 1க்கு கீழே, அதாவது 0.5க்கு கீழே இருக்குது அப்படின்னா லாங் தான் நிறையா இருக்குது. 1க்கு கீழே இருந்தால் லாங் நிறையா இருக்குது. பட் இப்போ 1க்கு மேலே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புட் நிறையா இருக்குது. அந்த புட் நிறையா இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த பங்கு வந்து நிறையா ஏறுறதுக்கு வாய்ப்புகள். பட் புட் கால் ரேஷியோ கம்மியாக இருக்கையில் லாங் அன்வைண்டிங் மே ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி பங்குகள் வந்து இறங்குவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது வந்து பல முறை நம்ம வந்து பல உதாரணத்துக்கு ஸ்கிரிப்ட்ஸை நம்ம இப்போ ஆக்சுவலாக வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறனால நம்ம ஸ்கிரிப்ட்ஸை பற்றி அவாய்ட் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு நம்ம புதுசாக கான்ட்ராக்ட் போட முடியாதனால ஸ்பெக்குலேட்டர்ஸ் தே மே ஆர் forced to not to take position. ஸோ கேஷ் மார்க்கெட்டில் அப்போ வந்து அன்வைண்டிங் ஆகையில் செல்லிங் ப்ரெஷரில் இங்கேயும் பங்கு இறங்கும். ஸோ நம்ம அந்த F&O Ban லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு எப்போ அந்த இது F&O Banலேருந்து வெளியில் வருது அப்படிங்கிறத பார்த்து கூட நம்ம பொசிஷன் எடுத்து பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து they have to be more and more alert on what is happening in their scripts. ஸோ ஒரு நம்ம ஆக்டிவாக இருந்தோம்னா நிச்சயமாக அதில் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு F&O Ban அப்படிங்கிறது தான் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.